அத உங்க புள்ளகிட்டயே கேளுங்க ஆண்டி. ஏம்மா புள்ளகிட்ட கேக்குறதா? எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. புரியலையா? இதோ என் வயித்த பாருங்க. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே உங்களோட புள்ளதான். என்ன கர்ப்பமாக்கிட்டு லண்டன்ல இருந்து தப்பிச்சு வந்து வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. மாயா, நீ என்ன சொல்ற மாயா? போதும் சபி, இனி எதையும் மறைக்க வேண்டாம். இது உன்னோட குழந்தைதான் ஒத்துக்கோ. ஏங்க, யாருங்க நீங்க? ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சிபிய பத்தி நல்லா தெரியும். சிபி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. இங்க பாருமா, உன் புருஷன் என் பாய் ஃப்ரெண்ட் ஆகல, என் பாய் ஃப்ரெண்ட் தான் உன் புருஷன் ஆகிருக்கான். சொல்ல போனா என் பேபியோட டாடி இப்போ உனக்கு புருஷனா இருக்காரு. முதல்ல சிபி எனக்கு தான் உரிமையான ஆளு, அதுக்கப்புறம் தான் உனக்கு. சிபி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. எனக்கும் தெரியல தமிழ், ஆனா அவ சொன்னது எல்லாமே சரிதான். பட் அவ பிரெக்னென்ட் ஆனது எனக்கு சத்தியமா தெரியாது தமிழ். மாயா, இனிமே நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உனக்கும் நம்ம குழந்தைக்கும் இனிமே நான் தான் பொறுப்பு. நம்ம 3 பேரும் சேர்ந்து வாழலாம். தமிழ் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டா. தமிழ் 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 இரு, நான் சொல்றது கேளு தமிழ். தமிழ் ஒரு நிமிஷம் அமைதியா இரு. தமிழ் அடிக்காத. ஐயோ, தமிழ் சொன்னா கேளு. தமிழ் அடிக்காத. ஐயோ, தமிழ் வலிக்குது தமிழ். தமிழ் இரு, ஒரு நிமிஷம் இரு. பிராங்கா? நீ உன் புருஷனை 100% நம்பலாம். இவன் டி-ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்ட அரசாமியார். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. உங்களை பத்தி சிபி நிறைய சொல்லிருக்கான். என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்க. ஆனா ஒரே ஒரு டவுட், நான் இவனை பத்தி இவ்ளோ சொல்றேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்ல. மத்த எல்லாருமே பதறிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் கூலா இருந்தீங்க. சொல்றேம்மா, நீ வந்ததுமே சிபி கொஞ்சம் கூட பதறாம உன்னை பார்த்து குறும்பா சிரிச்சான். அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது என் தமிழை வெறுப்பேத்துறதுக்கான பெரிய டிராமான்னு. ஜனாமா, நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. நீ போட்டோ அனுப்புனப்ப கூட நான் நம்பலடா, இவனுக்கே இவ்வளவு அழகான பொண்ணா. இப்போ நேர்ல பார்க்கும் போதுதான் தெரியுது, நீ ரொம்ப லக்கிடா. மாயா, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? தமிழ், நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. இனிமே நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான். வா போனே கூப்பிட்டா போதும். சரி, கல்யாணத்துக்கு ஏன் வரலன்னு சொல்லு. எப்படி வருவேன்? இவன் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருந்தா ஓடி வந்திருப்பேன். இவன் அந்த சம்யுக்தாவை தானே கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருந்தான். அதனாலதான் சண்டை போட்டு நாசமா போகட்டும்னு வராம இருந்தேன். நல்ல வேளை கடவுள் இவனோட வாழ்க்கையை காப்பாத்திட்டாரு. ஏன் உனக்கு அந்த சம்யுக்தாவை பிடிக்காதா மாயா? பிடிக்காதாவா? என்னோட எதிரியே அவதான். அவளை கண்டாலே எனக்கு ஆகாது. தினம் சண்டை நடக்கும். நாங்கெல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான், ஆனா அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. ஆமா தமிழ், அப்பவே மாயா இவ ரொம்ப டேஞ்சரு, இவ பழக்கத்தை நிறுத்துன்னு சிபிட்ட வான் பண்ணா. சிபியை பத்தி தான் உனக்கு தெரியுமே, யாரு பேச்சை கேட்க மாட்டான்.
அப்போ அன்னைக்கு நானும் அம்மாவாவல்ல. எங்க தினமும் சண்டை இப்படியே அடிச்சுட்டு தெரிஞ்சோன்னா எப்படி நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்? ஆனா நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கேன்பா. என்ன? சிபி, என்ன என்ன அது சிபி? சிபி, நான் ஒரு அழகான பொண்ணு கூட தான் என் குழந்தைய பெத்துப்பேன். உன்ன மாதிரி பட்டிக்காடு பாப்பாலாம் எனக்கு வேணாம். கொன்றுவேன். இனிமே இப்பெல்லாம் பேசுனீங்க. தமிழ், மா, ஐயோ ஜனாமா, இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதுல நீயும் கலந்துக்கணும். ஓகேவா? ஓகேமா. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். 10 மினிட்ஸ்மா. கிளம்பு. குட் மார்னிங் ஜானு. ம். அப்பாடா நம்மள எதுவும் கேட்கல. என்ன கேடி, சாப்பிட்டியா? ஜானு அவன் சாப்பிட்டா. சாப்பிட்டேமா. என்ன சாப்பிட்ட? அது வந்து அது காபி வந்து ஜானு. குடிச்சு- இல்லப்பா இல்ல காஃபி குடிச்ச சொல்லிக்கிட்டு இருக்காமா. அது வேற ஒண்ணும் இல்ல. உட்காரா. கேடி சேஸ்ரா. இது வேறயா? சேஸ். என்னடா இது? என்னடா? சொல்லுங்க சார். ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? சார், உங்க அப்பாவால இத்தனை நாளா ஜெகதாம்பால தொடக்கூட முடியல சார். ஆனா நீங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டீங்களே சார். இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே சார். என்ன அந்த குடும்பத்துல எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் வாய மூடுங்கடா. அந்த வீட்டுக்குள்ள ஜனகாம்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வீடு வேலைக்கு ஆகாது. அவங்க கோட்டைக்குள்ளேயே போய் அவங்கள ஜெயிக்கணும். கோட்டைக்குள்ளனா ஆஃபீஸ்லையே சார்? அவங்களோட சாம்ராஜ்யத்தை அவங்களுக்கு எதிராக திருப்ப போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும். சார் அவ்வளோதானே சார், சிறப்பாக செஞ்சுருவோம்.